வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் காவி எப்படியா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் படியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா வாசல்லாம் சாணி கரைச்சி போட்டு கூட்டியிருக்காங்க. ஒரு சின்ன பூக்கோலம் தான் போட போகிறேன். புள்ளியெல்லாம் வச்சுட்டேன், ஓரளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இனிமேல் தான் அதுக்கெல்லாம் கலர்லாம் கொடுக்கணும். இருக்கிற கலர் வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு கலர்லாம் அவ்வளோவா அடிக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இது அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப நாள் ஆச்சு. நியூ இயர்க்கு மறுநாள் போட வேண்டியது. எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எதுவும் இல்லை. எல்லாருமே நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் இதுவும் நல்லா இருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். லேட்டாக சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டு சைடில் ஒரு சாமி வச்சுருக்கோம். அதில் கலர் அடிச்சிட்டேன். ஒரு ரெட் கலரும் ஒரு கிளிப்பச்சை கலர் சொல்லுவாங்கள்ல, அதுவும் தான் போட்டிருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நானே போட்டுட்டு எடுத்தனால அது அப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். கோலமும் ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பெரிய பெரிய கோலம் போட்டிருந்தாங்க, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு முடியலை. இது பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கனால வெளியில் எடுத்துட்டேன். அன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா பூரியும் கிழங்கும் தான். இது பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு முன்னாடியே அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதுக்காக காலையில் குளித்து சாமியெல்லாம் கும்பிட்ருக்காங்க. அது அம்மா தான் வீடியோ எடுத்தாங்க. சாமியெல்லாம் காலையிலே பக்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் தான் போயிட்டு கோயிலில் போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவாங்க. பார்த்திங்கன்னா அன்றைக்கி தக்காளி தொக்கும் தோசையும் தான் ஊற்றியிருந்தேன் அம்மாவுக்கு காலையில் விரதத்துக்கு. அம்மா போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க, அதனால் அதை தான் வச்சுருந்தோம். போயிட்டு வர்றதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியலை. அம்மா நியூ இயர்க்கு அப்புறமா தான் போனாங்க. நியூ இயர் நைட்டுக்கு தான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதையுமே கேப்சர் எதுவும் நான் பண்ணவே இல்லை. இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் எதுவுமே இல்லை. அதனால் இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.